காட்டுக்கே ராசா சிங்கம் என்ன பண்ணுச்சான், நரியை கூப்பிட்டு சிங்கம் சொல்லுது தலைவருக்கு வைத்த பதிக்குது, போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. நரி பதறி போய் காட்டுக்குள்ள ஒன்னா தேடுது, யாரையாவது கொண்டு வந்து ஒப்படைச்சிருவான், இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு பயந்து நரி அப்படியே அலைஞ்சிச்சு. ஒன்றும் சிக்கல, கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. கழுதைகிட்ட போய் எப்படி சொல்றது, தலைவருக்கு பசிக்குதான் உன்னை கொண்டு சாப்பிட போவாருன்னா வருமா கழுதை? நரி தந்திரமா பேச ஆரம்பிச்சிச்சு கழுதையை பார்த்து. என்ன கழுதையாரே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பொழுது விடிஞ்சது உங்களுக்கு தான் யோகம் அப்படின்னு நினைக்கிறேன்னு. எனக்கு யோகமா? என்ன பாரு யோகம் வரும்னு என் படத்தை பிடிச்சி எல்லாரும் மாட்டி வச்சிருந்தாங்க நாட்டில். இப்போ எனக்கே யோகம் வந்துருச்சா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கழுதை கேட்டோன்னு நரி சொல்லுது மெதுவா. ஒன்றும் இல்லை, நம்ம தலைவர் இருக்காருல சிங்கம், ஆமாம் ரொம்ப காலமாக அவரே தலைவராக இருந்துட்டாராம். இனிமே என்னத்தை நம்ம தலைவராக இருந்தோம், அதனால புதுசாக ஒரு தலைவரை நியமனம் பண்ணுவோம் நம்ம உறுப்பினர்கள் நம்ம தொண்டர்கள் அப்படின்னு தலைவர் நினைச்சாராம். அப்புறம் யாரை ஏற்பாடு பண்ணலான்னு யோசிச்சிருக்காரு. ரொம்ப நேரம் யோசிச்சதில் உங்கள் பேர் ஞாபகத்துக்கு வந்துருச்சு தலைவருக்கு. அதனால உங்களை தலைவராக்கணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்ல கழுதை நம்பிருச்சு. என்ன செய்ய, நம்பித்தானே ஆகணும், தலைவர் பதவி இல்லை சும்மாவா. உடனே கழுதை நம்பி நரியோட பின்னாலே வந்துச்சு. பசியில இருந்த சிங்கம் எட்டி தாவுச்சுல, கழுதை பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. கழுதை காது ரெண்டும் பிச்சுக்கிருச்சு. கழுதை காது இல்லாம ஓடுது, பின்னாலே நரி ஓடி. என்ன கழுதையாரே பொசுக்குன்னு ஒடியாச்சு, என்ன ஏதுன்னு பார்க்க. அட பாப்பா, நீ என்ன பதவி கொடுப்பாருன்னா தலைவர் பதவி, இப்ப காதை பிச்சுட்டாண்டாலு. அடையா, காதை ஏன் எடுத்தாரு தெரியுமா? காது இருந்தா உனக்கு தலையில கிரீடம் வைப்பா, தலைவர்னா கிரீடம் வைப்பா இல்ல, கிரீடம் வைக்கும் போது காது தடுக்கும், அதுக்காகத்தான் காதை எடுத்தாருன்னு சொல்ல கழுதை நம்பிருச்சு. தலைவர் பதவி இல்ல சும்மாவா. கழுதை நம்பி மறுதரமும் வருது. சரி சரி வா சொல் பேச்சு கேளு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார். கூட்டிகிட்டே வந்தா மறுதரம் சிங்கம் கடுப்புல வச்சு மறுதரமும் தாவுச்சு. கழுதை மறுதரமும் பயந்து ஓட திரும்பிச்சுல, வாழு சிங்கம் பிச்சுக்கிருச்சு, கழுதையோட வாழை அத்துக்கிருச்சு. இப்ப கழுதைக்கு வாழும் இல்ல காதும் இல்ல. ஓடுன கழுதைய பின்னாலே போய் நரி சொல்லுது, என்ன கழுதை துப்பு கட்ட கழுதை, சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்க, ஒடியாந்துக்கிட்டே இருக்கேன். அட போய்யா, முதல்ல காது போச்சு, இப்ப வாழு போச்சு, இருக்கிறது உயிர் ஒண்ணுதான், அதையும் விட்டுட்டு சாக சொல்றியான்னுச்சு. அப்படிலாம் இல்ல, காதை எடுத்தது எதுக்குன்னு சொன்னாரா, கிரீடம் வைக்கிறதுக்கு. இப்ப வாழை ஏன் எடுத்தாரு, உன்னை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும். அப்படி உன்னை உட்கார வைக்கும் போது வாள் இருந்தா இடைஞ்சலா இருக்கும், அதனாலதான் வாழை எடுத்தாருன்னு சொல்ல கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா சரின்னு மூணாவது தடவை நம்பி வருது. கடுப்புல இருந்த சிங்கம் சும்மா வருமா, 2 தடவை தப்பிச்சிருச்சு, 3வது தடவை விட்டுமா, ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதை ஜோலியை முடிச்சிருச்சு. கழுதையை செத்ததுக்கு அப்புறம் நரிக்கிட்ட சொல்லுது சிங்கம், தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி ஈரல் தாம்பரங்க குடல் அந்த தலையிலேருந்து நாக்கு மூளை எல்லாத்தையும் பக்குவமாக கொண்டு வா அப்படின்னு சிங்கம் உத்தரவு ஓடிச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் நரி எல்லா வேலையும் செஞ்சு உரிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு கழுதைக்கு இருந்த மூளையை பூரா நரி தின்னு விட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. சிங்கம் பார்க்குது, குடல் இருக்கு, ஈரல் இருக்கு, தாம்பரங்கா இருக்கு, நாக்கு இருக்கு, எங்கடா மூளையை காணுமேனு காட்டுச்சு. நரி லேசா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிற, கழுதைக்கு எங்க மூளையை காணுமேனுச்சு. நரி சொன்னிச்சு, மூளை இருந்திருந்தா 3 தடவை என் பேச்சை கேட்டு வாங்கிட்டு வந்து ஜாகுமா கழுதுன்னுச்சு. மூளை இருந்திருந்தா கழுதை என் பேச்சை கேட்டு வாங்கிட்ட வந்து ஜாகுமா கழுதை, அது தெரியாம நீங்க மூளையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னுச்சு. இப்ப எதுக்கு சொல்றேன் இந்த கதையை, 77 ஆண்டு காலமா நரி தந்திரம் போல நம்மகிட்டே பல பேர் தெரிஞ்சு நம்மளை பூரா மூளை இல்லாத கழுதையாக்கி பல பேரை கோடீஸ்வரராக்கிட்டாங்க. தயவு செய்து சிந்தனையோடு நாமும் எதிர்காலத்தை நோக்கி வருங்கால தலைமுறைகளுக்கு நல்ல வாழ்வை அளிக்க வேண்டும் என்ற மன சிந்தனையை தெளிவுபடுத்துவோம். காவலன் அவனை சந்திப்போம், பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள், சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள், அந்தரமி குந்து தேவர் துண்டமி முழங்க வரும், அந்தரமி குந்து தேவர் துண்டமி முழங்க வரும், அந்தரமி குந்து தேவர் துண்டமி முழங்க வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, சுந்தரம் நிறைந்த தகுவும் பொன் சிறந்த எந்த உலகிங்கு ஏன் வந்தால், சோமனை ஒத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மங்களினம் என்று நாடுவே, சோமனையொத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாங்கலினம் என்று நாடுவே, பறவை ஓட்டும் பொன்னினர் கிளைகள் கேட்டு சொந்தமென வந்து கூடுதே, நாடகத்தில் இவள் வீணை காவல் செய்வார் வீதம், கானகத்தில் இவள் வீணை காவல் புரிவார் வீதம், ஆன போதிலும் இங்கு அற்புதமிகு அற்புதம் நிறைந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு